திருவல்லிக்கேணின்ற பகுதியில தான் நான் வளர்ந்த இடம். அதுதான் ரொம்ப சின்ன வீடு. கோடை காலத்துல வீட்டுக்குள்ள படுக்கவே முடியாது, அப்படி வெக்கம் எடுக்கும். அதனால நாங்களாம் மொட்டை மாடியில போய் தான் படுப்போம். பாய் தலகாணி போர்வை சொம்புல தண்ணி சகிதம் மொட்டை மாடிக்கு போன உடனேயே எனக்கும் என்னோட 2 அக்காவுக்கும் பயங்கரமா சண்டை வரும். 3 பேரும் அடிச்சுப்போம். எதுக்கு சண்டைன்னா எங்க அம்மா பக்கத்துல யார் படுத்துக்கிறதுன்றதுக்காக சண்டை. நம்ம அப்படிலாம் சண்டை போட்டிருக்கோம் சின்ன வயசுல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் இருக்கிறதுலயே ரொம்ப குட்டின்றதுனால அம்மா எப்பவுமே தன்னுடைய தீர்ப்பில் ஒரு பக்கத்தை எடுத்து எனக்கு கொடுத்துருவாங்க. சண்டை பாக்கி 2 பேருக்குமா போகும். அப்படி அம்மா பக்கத்தில் படுத்திருந்த ஒரு இரவு, இத்தனை வருஷங்கள் கழித்து அந்த ராத்திரியை என்னுடைய ஞாபக அடுக்குகளிலே நான் வைத்திருக்கிறேன். வானத்தை பார்த்துட்டு இருந்த ஒரு நட்சத்திரம் தெரிஞ்சது. அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா நட்சத்திரத்துக்கெல்லாம் யாருமா அம்மான்னு கேட்டேன். சின்ன வயசுல எல்லாத்துக்குமே அம்மா இருக்குன்ற ஒரு நினைப்பிலேயே நாம இருக்கோம் இல்லையா? எங்க அம்மா கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னாங்க, வானம் தான் நட்சத்திரத்துக்கு அம்மான்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க அம்மா சொன்னாங்க, ஏனென்றால் என்னுடைய அம்மா சந்தோஷமான பதில்களை மாத்திரம் சொல்லிவிட்டு முடித்து கொள்ளுகிற சாதாரண அம்மா இல்லை. அவங்க எம்எஸ்சி பிசிக்ஸ்ல கோல்டு மெடலிஸ்ட் அந்த காலத்திலேயே. கொஞ்ச நேரம் கழிச்சு என்கிட்ட சொன்னாங்க, இப்ப நீ பாக்குறல்ல அந்த நட்சத்திரத்தை, ஒருவேளை இப்ப நீ பாக்குறப்போ அந்த நட்சத்திரம் இல்லாம கூட இருக்கலாம்னு சொன்னாங்க. இது கொஞ்சம் விசுப்பட டயலாக் மாதிரி கஷ்டமா இருக்குது. நான் தான் பார்த்துட்டு இருக்கேன்மா, அது எப்படி இல்லாம இருக்கும்? எங்க அம்மா சொன்னாங்க, நீ பாக்குறது நட்சத்திரத்தை இல்லை, அந்த நட்சத்திரத்துல இருந்து வர ஒளிய நீ பாக்குற. இந்த ஒளி ரொம்ப நாளா வந்துட்டே இருக்கு, இவ்வளவு நாளா வந்த பிறகுதான் நீ அதை பாக்குற. ஆனா அந்த ஒளியை கொடுத்த நட்சத்திரம் இவ்வளவு நாளுக்குள்ள ஒருவேளை எரிஞ்சு போயிருக்க கூட இருக்கலாம்னு எங்க அம்மா சொன்னாங்க. அது அப்படியே ஒரு இடி போல அந்த செய்தி என்னோட சின்ன மனசுக்குள்ள வந்தது. நான் பாக்குறேன், ஆனா அது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இந்திரா சௌந்தரராஜன் விளக்க முயற்சித்த ஆன்மா மாதிரி நான் நட்சத்திரத்தை தான் பார்க்கிறேன், ஆனா அந்த நட்சத்திரம் ஒருவேளை இல்லாம கூட போயிருக்கலாம். ஏனென்றால் நான் பார்க்கிற ஒளி அவ்வளவு காலமா வந்துட்டே இருக்கு. பெருமக்களே, இதுதான் நாம் பயணம் செய்கின்ற அண்டம். பின்னாடி ஒரு படம் இருக்கு, இந்த படத்தை பாருங்க. இந்த பிரபஞ்சத்திலே பூமி என்பது ஒரு சின்ன தூசு மாதிரி, அப்படியே ஒரு சின்ன பொட்டு மாதிரி இந்த பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு ஓரத்துல இருக்கு. இதை சுற்றி இருப்பது பிரம்மாண்டமான கோள்கள், நட்சத்திரங்கள். எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? உடலால் அளக்க முடியாதது, மனத்தால் கற்பனை செய்ய முடியாதது, மனிதனுடைய அறிவு அடைந்த அத்தனை எல்லைகளுக்கு போன பிறகும் கூட எதை தெரிந்து கொள்ளவே முடியாதோ அதுதான் அண்டம். நாம் இருக்கிற இந்த பூமி இருப்பது சூரிய குடும்பம், உங்களுக்கு அது தெரியும். சூரியன் ஒரு நட்சத்திரம், அதுவும் உங்களுக்கு தெரியும். சூரியன் ஒரு நட்சத்திரம் தானே சார். அவனுக்கு ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கானா, அவன் எவ்வளவு தூரத்துல இருக்கான்? முதல்ல என்னன்னா, இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் அளப்பதற்கு நம்மளுடைய எண்கள்லாம் போறல. விஞ்ஞானிகளுக்கு எவ்வளவு சைஃபர் போட்டாலும் போறல. அப்புறம் என்ன சொன்னா, ஐயோ இதெல்லாம் போட்டு கட்டுப்படி ஆகாது, ஒளி வருஷங்களால் அளக்கலாம்னு சொன்னோம். லைட் இயர்ஸ். லைட் இயர்ஸ்னா என்னங்க? ஒளி பயணம் செய்கிற வேகம் ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். கொஞ்சம் நினைவு வச்சுக்கோங்க, பிசிக்ஸ் கிளாஸ் மாதிரியே இருக்கும், இருந்தாலும் வேற வழி இல்லை. ஒளி பயணம் செய்கிற வேகம் ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். எங்க நீங்க போனாலும் இதே வேகத்துல தான் ஒளி பயணம் செய்யும், கொஞ்சம் கூட மாறாது. நம்ம ஊர் ட்ரெயின் மாதிரிலாம் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொன்றெல்லாம் வராது, அதே வேகம்தான். இந்த 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு வினாடிக்குன்னா ஒரு வருஷத்துல ஒரு ஒளி எவ்வளவு தூரம் போகும்னு பாருங்க. இப்போ சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரன் பேரு சென்டாரி, ஆல்பா சென்டாரின்றவன் தான் சூரியனோட பக்கத்து வீட்டுக்காரன். சூரியன் அவன் எவ்வளவு தள்ளி இருக்கானா, 4.5 ஒளி வருஷம் தூரத்துல இருக்கான். இவனே பக்கத்து வீட்டுக்காரன்னா அண்ட வீட்டுக்காரன், அடுத்த தெருக்காரன், பக்கத்து ஊருக்காரெல்லாம் எவ்வளவு தள்ளி இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இந்த பிரம்மாண்டத்தை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? நாம் இருக்கிற சூரிய குடும்பத்தை பத்தி சொன்னேன். நாம் இருக்கிற சூரிய குடும்பத்தை மாதிரி ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் கொண்டதுதான் பால் வீதி என்கிற நம்முடைய கேலக்சி.
அதோடதான் முடியுதான்னாக்க பால் வீதி மாதிரி 10,000க்கு மேற்பட்ட கேலக்சிகள் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிறது. இத்தனை விண்மீன்கள், கோடிக்கணக்கான கோள்கள், கேலக்சிகள், நெபுலாக்கள், கரும் பள்ளங்கள், இத்தனையும் அடங்கிய இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் இருக்கிறது அல்லவா, அதுதான் மனிதன் பார்க்கக்கூடிய அதிசயங்கள் எல்லாவற்றிலும் பேரதிசயம். எவ்வளவு பிரம்மாண்டம், கற்பனையே செய்து முடிக்க முடியாத பிரம்மாண்டம், அதுதான் நம்முடைய அண்டம். தமிழ் அழகழகா பேர் வச்சான். புவனம்னு சொன்னான், விரி என்று சொன்னான், வெளி என்று சொன்னான், எத்தனையோ பேர் வச்சான். பாரதி சொல்றான், இந்த வானில் பறக்கும் புல்லெல்லாம் நான், மண்ணில் திரியும் விலங்கெல்லாம் நான், கானில் வளரும் மரமெல்லாம் நான், காற்றும் புனலும் கடலும் நான், வெட்ட வெளியின் விரிவெல்லாம் நான், அண்டங்கள் அனைத்தும் ஆக்குவோன் நான், அத்தனையும் பிறழாமே சுழற்றுவோன் நான், நான் எனும் பொய்யை நடத்துவோன் நான் என்று பாரதி பாடு. வீட்டு மாடியில படுத்துட்டு மொட்டை மாடியை பாடின பார்த்தப்போ அநேகமா இந்த கவிதையை எழுதியிருப்பான்னு நான் நினைச்சுப்பேன். இந்த விரிவு இருக்கிறதே, இந்த பிரம்மாண்டம் இருக்கிறதே, இதுதான் நான் பார்த்து அதிசயிக்கிற அந்த முதல் அதிசயம். இரண்டாவது அதிசயம் என்ன? இந்த அதிசயத்தை பத்தி தெரிந்து கொள்வதற்கான மனிதனுடைய பாதை. சிவா சார் சொன்ன மாதிரி அறிவினுடைய பாதையில் போய் மனுஷன் இதை எப்படிடா கண்டுபிடிச்சாங்க? ரொம்ப காலம் முன்னாடி என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, நம்ம ஊரை தாண்டி பக்கத்து ஊருக்கு போன உடனே பூமி முடிஞ்சிரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்கள் எல்லாம் கூப்பிட்டு பக்கத்து ஊருக்கு போனா தொபுக்கடின்னு அங்கிருந்து விழுந்துருவ, போகாதன்னு சொல்லியிருக்காங்களாம் ஒருவேளை. அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருந்தாங்க பூமி. கிரேக்கர்கள் தான் முதலில் இந்த உலகம் என்பது தட்டை அல்ல உருண்டையானது என்பதை பற்றி தெளிவான முடிவு வந்தவர்கள் கிரேக்கர்கள் தான். ஏன்னா கிரகணத்தின் போது இவன் சந்திரனை பார்க்கிறான், பூமியினுடைய நிழல் விழுகிறது, விழுகிற நிழல் ஒரு சர்க்குலரா இருக்கிறதுனால, டே இது நம்ம நினைக்கிற மாதிரி தட்டையா இல்லடா, இது உருண்டையா இருக்குன்னு முதலில் அறுதியாக சொன்னவர்கள் கிரேக்கர்கள் தான். அதற்கு பிறகு வந்தவர் நம்ப முடியாத இந்திய அதிசயமான ஆரியபட்டா, 5th century, மறந்துடாதீங்க. ஒன்னும் கிடையாது சார், மனுஷனுக்கு ஒரு டெலிஸ்கோப் கிடையாது. வானத்தை பார்த்து பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. எப்ப 5th centuryல இருந்து 6th centuryக்குள்ள 15 கோடி கிலோமீட்டர். கிட்டத்தட்ட இன்னைக்கு நாசா அனுப்புகிற படங்களில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸும் ஆரியபட்டா 6வது செஞ்சுரியில சொன்ன டிஸ்டன்ஸும் கிட்டத்தட்ட ஒரே டிஸ்டன்ஸ். அவ்வளவு தெள்ளிய வானியல் ஞானம் இந்த மண்ணில இருந்திருக்கிறது. ஆரியபட்டாக்கு பின்னாடி வந்த பாஸ்கராச்சாரியா என்ற மாபெரும் இந்திய விண்ணியல் விஞ்ஞானி, அவருக்கு ஒரு கொஸ்டின் வந்தது, இதெல்லாம் இங்க இருக்கு, ஒன்னோட ஒண்ணு எப்படி மோதிக்காம இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப அவர் சொன்னாரு, ஈர்ப்பு விசையினாலே ஒன்றோடு ஒன்று இடித்து கொள்ளாமல் இருக்கிறது என்பதை பாஸ்கராச்சாரியார் என்ற இந்திய விண்வெளி ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்தார். நீங்க இதுல என்ன பியூட்டினா, பல்லாண்டுகள் கழித்து பின்னாடி வந்த நியூட்டன் இதை சொல்லுவதற்கு அப்புறமா இன்னொரு 400-500 வருஷம் ஆச்சு. பாஸ்கராச்சாரியாரனுடைய வாழ்க்கையில ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம், அதை சொல்லாம அந்த அதிசயத்தை தாண்டி போக முடியாது. பாஸ்கராச்சாரியாருக்கு ஒரு பொண்ணு இருந்தா, அவ பேர் லீலாவதி. அவளுடைய ஜாதகத்தை அவர் பார்க்கிறாரு. நம்முடைய வான இயலை ஆராய்ச்சி செய்த நம்முடைய அத்தனை சயின்டிஸ்டும் அந்த வான இயலை ஜோதிடத்தோடு பொருத்தி தான் பார்த்தாங்க. astronomy and astrology were the same for them. ஒரு வானத்தில் நகருகிற கோளுக்கும் தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் உண்டு என்று அவர்கள் தீவிரமாக நம்பினார்கள். தன் பொண்ணோட ஜாதகத்தை பார்க்கிறாரு, அவளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப கல்யாண மாலையும் கிடையாது, கல்யாணம் ஆகிறதுக்கு அவளுக்கு சான்ஸே இல்லை அவ ஜாதகத்துல. அதனால ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி ஒரு செகண்ட் ஒரு முகூர்த்தம் வருது, ஒரு செகண்ட். அந்த செகண்ட்ல கல்யாணம் பண்ணிட்டா அவளுக்கு கல்யாணம் நடந்துரும், இல்ல அந்த கல்யாணம் கேட்டு போயிடும். அந்த செகண்ட்ல சரியா கல்யாணம் நடக்கணும். என்ன செய்வது? வேற யாரையும் அவர் நம்ப முடியாது. பொண்ணைய கூப்பிட்டாரு, அவளுக்கு தான் கல்யாணம், ஏன்னா அவ பயங்கர புத்திசாலி அப்பா மாதிரி, நீ தான் டைம் பார்க்கணும். இந்த நேரம், அந்த முகூர்த்தம் அது வர்ற போது நீ சொல்ல, டமால்னு பையனை விட்டு தாலி கட்ட சொல்ற, பையன் பக்கத்துல தாலியோட ரெடி.
லீலாவதி அதை பார்க்கறாங்க. எப்படி நேரம் பார்ப்பாங்க அந்த காலத்துல? நான் என்ன கடிகாரம் இருந்தது அவங்களுக்கு? அந்த சாண்ட் கிளாக் தான். அந்த இப்படி இருக்கும் இல்லையா, அதுல இருந்து மணல் விழுகிற அந்த கடிகாரம். அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா கேட்கிறாரு, என்ன ஆச்சு லீலாவதி? இல்லப்பா இன்னும் விழல. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் தெரிஞ்சது அந்த நேரம் முடிஞ்சு போயிருச்சு, மணல் தான் விழல. அது ஒரு இடி மாதிரி அவங்கள தாக்கிச்சு. ஐயோ என்ன ஆச்சு? குனிந்து பார்த்து கொண்டிருந்த லீலாவதியினுடைய மூக்குத்தியிலே இருந்த ஒரு சிறு கல் விழுந்து அந்த மணல் விழுகிற துவாரம் அடைப்பட்டு விட்டது, மண்ணு விழல. பாஸ்கராச்சாரியார் முடிவு செய்தார், அந்த வானத்திலே இருக்கிற ஏதோ ஒன்று போடுகிற கணக்கு இருக்கே, அது மாற்ற முடியாத கணக்கு. தன்னுடைய மகளுக்காக ஒண்ணு செஞ்சாரு. வானியல் சாஸ்திரத்தை வச்சு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அவர் உருவாக்கினாரு. அந்த புத்தகத்துக்கு லீலாவதி என்று பேரு. சிவா சார் பேசுற போது சொல்றாங்க, எத்தனை செஞ்சுரிஸ் கழிச்சு சில பெயர்களை நினைவு வைத்திருக்கிறோம். லீலாவதியினுடைய பெயர் இன்னமும் இருக்கிறது நமக்கு நினைவுபடுத்துவதற்காக. எங்கோ போடப்பட்ட கணக்கு தான், உன்னால் அதை மாற்ற முடியாது என்று காலங்களுக்கு சொல்லுவதற்காக அந்த பெயர் இன்னமும் நின்று கொண்டே இருக்கிறது. இப்ப 2 பேரை பார்த்தோம், ஆரியபட்டா, பாஸ்கராச்சாரியா. இதற்கு பிறகு வானியல்ல மனுஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான மாபெரும் ஒரு பெரிய முயற்சி நடந்தது. மீரா பேசுற போது சொன்னாங்க, காப்பர்னிக்கஸ் தான் முதல்ல சொன்னாரு, டே பூமி நடுவுல இல்லடா, சூரியன் தாண்டா நடுவுல இருக்குன்னு சொன்னார். இந்திய வானியல் அறிஞர்கள் இந்த நாலேஜ் அவங்களுக்கு ஏற்கனவே இருந்திருக்கு. அதனால்தான் நம்முடைய நவகிரக வழிபாட்டிலே சூரியன் என்பது நடுவிலே இருக்கிற மாதிரியான அமைப்பு பல்லாண்டுகளாக இருப்பதற்கு காரணம் சூரியன் தான் நடுவுலன்னு நாம எப்பவுமே தெரிந்து வைத்திருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன். நிச்சயமா முடிந்த முடிவல்ல, ஏன்னா இது எழுதி வைக்கப்படவில்லை. ஆனா மேற்குலகத்துல இந்த நாலேஜே கிடையாது. அவர்களை பொறுத்தவரையில் பூமி தாண்டா நடுவுல, சூரியன்லாம் நம்ம சுத்தி போயிட்டு இருக்குன்னு நினைச்சுட்டு இருந்தோம். காப்பர்னிக்கஸ் இதை சொன்னா போலந்து நாட்டை சார்ந்த ஒரு அறிஞன் இதுக்காக ஒரு புஸ்தகம் எழுதினாரு. அவரோட விதி எப்படி இருக்கு பாருங்க. புஸ்தகம் வெளிவந்த நாளன்னைக்கு அவரை செத்து போயிட்டாரு. அந்த புத்தகத்தை படித்த கலீலியோ மனிதன் கண்டுபிடித்த இந்த பிரபஞ்சத்தினுடைய அத்தனை சாகசங்களுக்கும் அன்றைக்குத்தான் ஒரு பொன்னாள். ஏன்னா அன்னைக்குதான் கலீலியோ டெலிஸ்கோப்பை கண்டுபிடிச்ச நாள். இன்னைக்கு டைம் டிராவல் இருந்தா கலீலியோ டெலிஸ்கோப்பை கண்டுபிடிச்ச நாளுக்கு தான் நான் போவேன். முதல்ல டெலிஸ்கோப் வழியா இந்த பிரபஞ்சத்தை பார்த்த போது அவருக்கு எப்படி ஒரு பரவசமா இருந்திருக்கும்ல. டெலிஸ்கோப் வழியாக உருளுகிற அந்த உருளைகளையும் பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்டத்தையும் பார்க்கிற போது கலீலியோக்கு எப்படி இருந்திருக்கும். கலீலியோ அதை எழுதுகிறார், கடவுளே இந்த பிரபஞ்சத்தில் பொதிந்திருக்கின்ற அத்தனை அதிசயங்களும் எந்த மனிதனும் பார்ப்பதற்கு முன்னால் என் கண்ணுக்கு காட்டிய உனக்கு என்னுடைய நன்றி என்று கலீலியோ எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் சுவாரஸ்யமான மின்னல் வேக சம்பவங்கள் அப்புறமா நடந்தது. நம்ம தமிழ் சினிமால வர மதி. அன்றைய சர்ச் கலீலியோனுடைய சித்தாந்தத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. 1609 இருந்த சர்ச் வந்து கலீலியோட்ட சொல்லிச்சு, இப்படி ஒண்ணு நீ வெளியிடாத, சூரியன் தான் நடுவுலன்னு சொல்லாத, பூமியும் நடுவுல இருக்கலாம் சூரியனும் நடுவுல இருக்கலாம்னு சில சமயம் இதுவும் சரி அதுவும் சரின்னு வழவழ கொழ நம்ம வீட்டுல தீர்ப்பு சொல்லுவோமே, அது மாதிரி நீ இதுவும் இருக்கு அதுவும் இருக்குன்னு சேர்த்து எழுதுன்னு சொல்லி சர்ச் கலீலியோவுக்கு ஆணையிட்டது. கலீலியோ எழுதிய புத்தகத்தினுடைய பெயர், அந்த மகத்தான புத்தகத்தினுடைய பெயர், அவர் எழுதிய அந்த புத்தகம் டயலாக். அதுல எழுதினாரு, ஆனாலும் சூரியன் தான் நடுவுல இருக்குன்னு எழுதிட்டாரு. ஒரு விஞ்ஞானி உண்மையை தேடி பயணப்படுகிற போது எந்த அச்சுறுத்தலும் அவனை கட்டுப்படுத்த முடியாது. ஆனா கடைசியில பார்த்தா சூரியன் நடுவுல இருக்கின்ற தியரியை தான் நான் ஒத்துக்கிறேன்னு எழுதிட்டார். சர்ச் அவரை வீட்டு சிறையிலே வைத்தது. 12 வருஷம் வீட்டு சிறையிலே இருந்து விட்டு அங்கேயே செத்து போனார் மனுஷன். 12 வருஷம் ஜெயில இருந்து இன்னும் 2 புக்கை எழுதியிருக்காரு. சில பேருக்கு எவ்வளவு அடிச்சாலும் புத்தி வராது. டிஸ்கோர்ஸ் என்ற 2வது புத்தகம், டயக்ராமா என்று 3வது புத்தகம். அந்த டயக்ராமான்ற புத்தகம் இது மட்டும் கிடைக்கவே இல்லை, சில பகுதிகள் மாத்திரம்தான் கிடைச்சிருக்கு. அந்த பகுதிகளை பார்த்தா எப்படி இருக்கு, சூரியன் நடுவுலையும் 9 கோள்களும் எப்படி சுற்றி இருக்குன்னு படம் வரைஞ்சிருக்காரு சார். இன்றைக்கு நாசா அனுப்புகிற அந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரியே அவர் வரைஞ்சிருக்கார். அப்படிப்பட்ட விஞ்ஞானிகளால் விளக்கி கொள்ளப்பட்டதுதான் இந்த பேரண்டம். கலீலியோவுக்கு பல்லாண்டுகள் கழித்து விண்வெளி என்கின்ற அதிசயத்தை பற்றி மனிதர்களான நமக்கு அறிவு பிச்சை போடுவதற்காக கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தேவதூதன் வந்து சேர்ந்தார், ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீனை பத்தி என்ன சொல்ல முடியும்?
இந்த 20 நிமிஷம் அதுக்கு போதவே போதாது. அவர் என்ன சொன்னாரு, இந்த கோள்கள்ல ஏண்டா ரவுண்ட் ரவுண்டா வருதுன்னு கேட்டார். அதுக்கு முன்னாடி நியூட்டன் என்ன பதிலை சொல்லி இருந்தார் என்றால், இது அட்ராக்ட் பண்ணுது, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால இது சுத்தி சுத்தி வருதுன்னு. ஐன்ஸ்டீன் சொன்னார், ஈர்ப்பு சக்தி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பிரபஞ்சத்துல ஏன் சுத்தி வருதுன்னா பாதையே வளைஞ்சிருக்கு சார், ரோடு மோசம் சார். 25 வயசு சார் ஐன்ஸ்டீனுக்கு. அப்ப நியூட்டன் இறந்து போய் 300 வருஷம் ஆச்சு. இங்கிலாந்துக்காரர்கள் நியூட்டனை தெய்வமா கும்பிட்டு இருக்காங்க. அவன் தான் சார் எங்க கடவுள்ன்றான். நியூட்டன் சொன்னது தப்புன்னு 25 வயசு பையன் வந்து சொல்றான். இது ஈர்ப்பு விசையால் எப்படி சுத்தல, பிரபஞ்ச வீதியை வளைந்திருக்கிறது என்று சொன்னான் ஐன்ஸ்டீன் தன்னுடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டில. இது என்ன ப்ரூஃப்னு விஞ்ஞான உலகம் கேட்டது. 1919ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் 6ஆம் நாள் இங்கிலாந்தில் இருக்கிற கிரேட் ஹால் என்கின்ற அரங்கம், இந்த மாதிரி ஒரு அரங்கம், உலகத்தில் இருக்கிற அத்தனை சயின்டிஸ்டும் அங்க வந்திருக்காங்க. அத்தனை பேரும் துடிக்கிற நெஞ்சோடு காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஐன்ஸ்டீன் சொன்னது கரெக்டா, நியூட்டன் சொன்னது கரெக்டான்னு சொல்லி அங்க ஒருத்த ஆராய்ச்சி பண்ணி முடிவை வெளியிட போறான். எப்படின்னாக்க, சூரிய கிரகணம் வந்தது அந்த வருஷம். 6 நிமிஷம் முழு சூரிய கிரகணம். சூரிய கிரகணம் இருக்கிற போது சூரியனுக்கு பின்னால இருக்கிற நட்சத்திரங்களினுடைய ஒளி வளைந்தால் ஐன்ஸ்டீன் சொன்னது கரெக்ட், ஒளி வளையாமல் நேர வந்தா நியூட்டன் சொன்னது கரெக்ட். அந்த ரிசர்ச் பண்ணிட்டான். அந்த முடிவை வெளியிடுவதற்காக வந்திருக்காங்க. கூட்டம் ததும்பி வழியுது. அதுல என்ன பியூட்டினா, அப்போதான் முதல் உலக போர் முடிஞ்சிருக்கு. முதல் உலக போரில் பிரிட்டிஷ்காரர்கள் ஜெயித்திருக்கிறார்கள், ஜெர்மானியர்கள் தோற்றிருக்கிறார்கள். சர் ஐசக் நியூட்டன் பிரிட்டிஷ், ஐன்ஸ்டீன் ஜெர்மனியை சேர்ந்தவர். தாங்கள் வெற்றி பெற்ற மமதையோடு இருக்க வேண்டிய அந்த சபையில் ஆராய்ச்சி முடிவுகள் வெளியிடப்பட்ட உடனே அத்தனை பேரும் எழுந்து சொன்னார்கள், ஜெர்மனி வென்றது, பிரிட்டன் தோற்றது என்று. சார், நீங்க என்ன கேட்கலாம், இந்த பிரபஞ்சம் இப்படி இருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல, இது எப்ப இப்படி வந்தது? பிக் பேங் என்ற தியரியை பத்தி நமக்கு தெரியும். பெரு வெடிப்பு, பெரும் வெடிப்பு ஒன்று நிகழ்ந்தது, உடனே இந்த பிரபஞ்சம் உருவானது. சரி, உனக்கு எப்படி தெரியும்? நீ பக்கத்துல இருந்து பாத்தியா? அப்ப எப்ப இந்த பிரபஞ்சம் வந்தது? அதிகம் இல்ல ஜென்டில்மேன், 1500 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் வந்தது. நீங்க இங்க மருதமலைக்கு பக்கத்துல ஒரு 2000 ஸ்கொயர் வீடு கட்டணும்னா எவ்வளவு நேரம் ஆகும் உங்களுக்கு? எவ்வளவு நாள் ஆகும் உங்களுக்கு? ஒரு 6 மாசம், குறைஞ்சது 1 வருஷம். ஆனால் 7000 கோடி ஒளி ஆண்டுகள் விட்டமுள்ள இந்த பிரபஞ்சம் எவ்வளவு நேரத்தில் அமைக்கப்பட்டது என்றால் வெறும் 3 நிமிஷத்தில் அமைக்கப்பட்டது. வெறும் 3 நிமிஷம். வைன்பர்க் என்கின்ற விஞ்ஞானி, நோபல் பரிசு பெற்றவர் ஸ்டீஃபன் வைன்பர்க், தி ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். பெரு வெடிப்பு நிகழ்ந்த 3 நிமிஷத்துல பிரபஞ்சம் முழுக்க வந்தாச்சு. சூரியன் வந்தாச்சு, பூமி வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. இந்த இவ்வளவு பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை உருவாக்க 3 நிமிஷம் தான் ஆச்சு. இப்பதான் ரொம்ப முக்கியமான கேள்வி வந்து நம்ம முடிவுக்கு வர்றோம். இப்போ நாம எல்லாம் கேட்போம், சரி சார், பெருவெடிப்பு வந்தது, பிரபஞ்சம் வந்தது, இதெல்லாம் வந்தது, எல்லாம் கரெக்ட் சார். பெருவெடிப்புக்கு முன்னாடி என்ன சார் இருந்தது என்றால், விஞ்ஞானம் கைகூப்பி ஒருவேளை கடவுள் தான் பதில் சொல்லணும் என்று விடை பெற்றுக் கொள்ளுகிற இடம் அந்த. ஏனென்றால் பெருவெடிப்பை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள், சிங்குலாரிட்டி என்று சொல்லுகிறார்கள், ஒருமை. எல்லாம் ஒன்னா இருந்தது, காலம் இல்லை, இடம் இல்லை, நேரம் இல்லை, எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாத போது பெருவெடிப்பு நடந்தது என்றால், எதுவுமே இல்லாத போது இருந்தது அந்த கடவுளை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்று ஆன்மீகம் கேட்கிற கேள்விக்கு அறிவியலிடம் பதில் இல்லை. நம்மெல்லாம் நினைக்கிறோம் எல்லா விஞ்ஞானிகளும் கடவுளை மறுக்கிறவர்கள் என்று. இல்லை, ஐன்ஸ்டீன் சொன்னார், கடவுள் இருந்தாலும் இருக்கலாம் என்பதுதான் விஞ்ஞானத்தினுடைய பார்வை என்று சொன்னார். ஐன்ஸ்டீனுக்கு பின்னால் வந்த மாபெரும் விஞ்ஞானிகள் நிறைய பேர், எல்லாரையும் சொல்ல நேரம் இல்லை. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் சமீபத்திலே காலமான மாபெரும் விஞ்ஞானி, கருந்துளைகள் பிரபஞ்சத்திலே இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு கேலக்சிலையும் பிளாக் ஹோல்ஸ் இருக்கு. அகோர பெரும் பசியுடன் எது வந்தாலும் விழுங்கக்கூடிய கருந்துளைகள் நிறைய இருக்காம். பிரபஞ்சத்துல 96% கருந்துளைகள் தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நாளைக்கு நம்முடைய சூரியனும் முழுவதும் எரிந்து முடிந்து போனால் ஒரு கருந்துளையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மனித குலம் பிரபஞ்சத்தை அறிந்து கொள்ள முயன்ற முயற்சி 2வது அதிசயம். 3வது அதிசயம் என்னை பொறுத்தவரை
அதை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அந்த படத்தை பாருங்கள். இந்த பிரபஞ்சத்திலே பூமி தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தில் ஒரு சின்னஞ்சிறு புள்ளி, ஒரு டஸ்ட் பார்ட்டிகளை விட சின்னதா இருக்கு. நமக்கு தெரிந்த வரையில் இந்த ஒரு இடத்தில் தான் உயிர்கள் இருக்கின்றன. இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தில் இந்த சின்ன புள்ளிக்குள் தான் கதாநாயகர்கள் இருக்கிறார்கள், கோழைகள் இருக்கிறார்கள், வென்றவர்கள் இருக்கிறார்கள், தோற்றவர்கள் இருக்கின்றார்கள், அரசர்கள் இருக்கின்றார்கள், ஆண்டிகள் இருக்கின்றார்கள், சரித்திரத்தை படைத்தவர்களும் இங்கே, சகாப்தத்தை அழித்தவர்களும் இங்கே, பாவம் செய்தவர்களும் இங்கே, பாவ மன்னிப்பு கொடுத்தவர்களும் இங்கே. எத்தனை எத்தனை கட்சிகள், அரசியல் தத்துவங்கள், எத்தனை சித்தாந்தங்கள், லட்சக்கணக்கான சிந்தனைகள் உலவுகின்ற ஒரே ஒரு சின்ன புள்ளி இந்த பிரபஞ்சத்தில் பூமி என்கிற இந்த புள்ளி. என்னுடைய மூன்றாவது ஆச்சரியம் என்ன தெரியுமா? இவ்வளவு பிரம்மாண்டத்தை பார்த்துவிட்டு இந்த சின்னஞ்சிறு புள்ளிக்குள், சின்னஞ்சிறு நாட்டுக்குள், சின்னஞ்சிறு தெருவுக்குள், சின்னஞ்சிறு வீட்டுக்குள் வசிக்கிற நாம் நினைக்கிறோம், என்னை விட பெரியவன் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. எனக்கு என்னவோ எல்லா அதிசயத்தையும் விட இந்த அதிசயம் தான் பெரிய அதிசயமாக தெரிகின்றது. யக்ஷன் தர்மபுத்திரனிடம் கேட்டான் மகாபாரதத்தில், எது ஆச்சரியம் என்று கேட்டான். தர்மன் பதில் சொன்னான், நாள்தோறும் நாள்தோறும் ஒவ்வொருவரும் இறந்து கொண்டிருப்பதை பார்த்த பிறகும் தான் சாஸ்வதம் என்று மனிதன் நினைக்கிறானே அதுதான் ஆச்சரியம் என்று தர்மன் பதில் சொன்னான். அதற்கு நிகரான ஆச்சரியம், இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தில் தான் ஒன்றுமே இல்லை என்று தெரிந்த பிறகும் தன்னுடைய அதிகாரத்தாலும் ஆணவத்தாலும் தான் வானளவு நிற்பதாக நினைக்கின்ற மனிதன் தன்னுடைய வெறுப்பினால் இரத்த ஆறுகளை இந்த பூமியிலே பரவ விடுகின்றானே, இதை விட பெரிய ஆச்சரியம் என்னவாக இருக்க முடியும்? இந்த அண்டம் என்பதை பற்றி மிக தெளிவாக மாணிக்க வாசகர் சொன்னார். அண்ட பகுதியில் உண்டை பெருக்கம், அளப்பெரும் தன்மை, உளப்பெரும் காட்சி என்று சொன்னார். இது ஒவ்வொரு நிமிடமும் தன்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னார். குமரகுருபரர் சொன்னார், புவன பழங்கலமா, புவனம் என்கிற பழைய கலமா இந்த பிரபஞ்சம். சக்தி இருக்கிறாளே, பழைய பாத்திரத்தெல்லாம் தனியா வச்சுட்டு புது பாத்திரத்தை உருவாக்குறாளாம். அந்த பிரபஞ்ச பெருவெளியில் பித்தனாகிய சிவன் நடனமாட அவனை பார்த்தபடி புவன பழங்கலத்தில் பழையவற்றை ஒதுக்கி புதியவற்றை சக்தி செய்து கொண்டே இருக்கிறாள் என்று கணந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிற இந்த பிரபஞ்சம் இருக்கிறதே, இந்த மாபெரும் அண்டம் என்கின்ற அதிசயம், அந்த அதிசயத்தை காண்பதற்கு மனிதன் எடுத்த முயற்சிகள் என்கின்ற அதிசயம், இந்த பிரம்மாண்டத்துக்கு பிறகும் தானும் தன்னுடைய ஆணவமும் சாஸ்வதம் என்று நினைக்கின்ற மனிதனுடைய அதிசயம், இந்த மூன்றையும் இந்த அவையின் கீழ் வைத்து அடக்கம் அமரருள் உய்க்கும் என்று சொன்ன வள்ளுவனுடைய அறிவு ஒளி வீசுகின்ற இந்த பூமியில் வாழுகிற நாம் இந்த பிரபஞ்சத்தை பார்த்து அடக்கம் என்கின்ற பண்பை மேற்கொண்டால் அதுதான் இந்த தலைப்புக்கு நாம் செய்கிற நேர்மை என்று சொல்லி நன்றி பாராட்டி முடிக்கிறேன். வணக்கம்.